வணக்கம். சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சிடெட் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இந்த சிடெட்டில் ஆன்லைன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு சிடெட் nic.in அப்படிங்கிற வெப்சைட் போய்டுங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகணும்னா கீழே வந்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டி அப்ளை ஃபார் சிடெட் ஜூலை 2023. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இங்கே ஸ்பெசிஃபிக்கான இந்த ஹோம் பேஜ் இருக்கும். இங்கே அப்ளை ஃபார் CTET ஜூலை 2023 அப்படிங்கிறது அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்னொரு பேஜ் இந்த வெப்சைட்டில் இன்னொரு பேஜ் ஃப்ரெஷ்ஷான பேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் இங்கே வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பேஜ். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் இருக்கும். ரைட் சைடில் ஒன்லி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் சைன் இன். இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் லாக் அவுட்டோ இல்லை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் ரைட் சைடில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த வெப்சைட்டில் உள்ள ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன். இதில் அப்ளை ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ரெண்டாவது ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். தேர்டு பே எக்ஸாமினேஷன் ஃபீ. சிடெட் ஜூலை 2023 தான் இதில் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எஸ். ஸோ இது வந்து மேஜர் 3 ஸ்டெப்ஸ்: ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீஸ் பேமெண்ட். ஸோ டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிகார்டிங்காக ஒரு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது ரிகார்டிங்காக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி அப்படின்னா பிஎட் படிக்கிறவங்க இருந்தால் பிஎட் முடித்தவங்க ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். 2 எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு பேப்பரும் 2 பேப்பர். டிடிஐடி முடித்தவங்க ஒரு பேப்பர் மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 1000 rupees. 2 பேப்பர், அதாவது பிஎட் முடிச்சிருக்கவங்க 2 பேப்பர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 1200. ஸோ 2க்கு அப்ளை பண்ணால் 2 எக்ஸாம் எடுக்கலாம். 2 டிஃப்ரெண்ட் டேட்ஸில் நடக்கும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இருக்கணும். 10 KB to 100 KBக்குள்ளே. சிக்னேச்சர் இமேஜ் வந்து இருக்கணும். ஸ்கேன்ட் இமேஜ் 3 KB to 30 KBயில் இருக்கணும். ஸோ அது டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங். ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே சைமல்டேனியஸாக கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பே பண்ணுறது அடுத்து லாக் அவுட் பண்ணி வெளியில் இருக்கும் பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பண்ணிட்டீங்களோ அந்த அளவு நீங்கள் கேட்குற எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக இதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அப்படிங்கிறத ஜஸ்ட் இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு பேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அங்கே வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்கள் நேம், கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர். ஓகே. தென் ஜெண்டர், ஐடென்டி டைப். இந்த ஐடென்டி டைப்பில் ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், பேங்க் பாஸ்புக், ரேஷன் கார்டு, எனி அதர் வேலிட் கவர்மெண்ட் ஐடென்டி, ஃபோட்டோகிராஃப், டிரைவிங் லைசன்ஸ். ஸோ ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி கொடுங்க. இல்லை அப்படின்னா எனி அதர் வேலிட் கவர்மெண்ட் ஐடென்டி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபோட இருந்துச்சுன்னா ஆதார். ஓகே. ஸோ ஆதார் இங்கே வந்து ஆதார் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆதார் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், மெயில் அட்ரஸ். ஸோ இமெயில் அட்ரஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இமெயில் அட்ரஸ் சரியான இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அது மிஸ்டேக் வரக்கூடாது. ஏன்னா இமெயில் வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெசேஜ் வரும். ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்கு மெசேஜ் வரும். ஸோ அதனால் கரெக்டாக கொடுத்துருங்க. இமெயில் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் திருப்பி என்டர் பண்ணுங்கள். 2 times கொடுக்கணும். அடுத்து மொபைல் நம்பர். ஓகே. கன்ஃபார்ம் மொபைல் நம்பர். ஓகே. இதெல்லாம் நீங்கள் லேண்ட்லைன் நம்பர் இது வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்க தேவையில்லை. நீங்கள் பேமெண்ட் அட்ரஸ். ஸோ வந்து ப்ரெசென்ட் அட்ரஸ் தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன டைப் பண்ணிட்டீங்களோ அது அப்படியே இங்கே சேவ் ஆகிடும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த பாக்ஸை கிளிக் அட்ரஸ் வந்து சேம் அட்ரஸ் தான். மோஸ்ட்லி ஒரே அட்ரஸ் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இது திருப்பி ஃபீல் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். அப்புறம் சூஸ் பாஸ்வேர்ட் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாஸ்வேர்ட் ஃபஸ்ட்டே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க என்ன பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஒரு நேம் மாதிரி. ஓகே. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று இது எல்லாமே வரணும். ஓகே. ஸோ 8 to 13 கேரக்டர் லாங் இந்த ஷேப்பில் வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. தென் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. செக்யூரிட்டி கொஸ்டின். இன்கேஸ் பாஸ்வேர்ட் மறந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கும். ஸோ ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுத்துருங்க. ஆன்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக செக்யூரிட்டி பின். இதில் என்டர் செக்யூரிட்டி பின் கீழே உள்ள இந்த செக்யூரிட்டி பின்னை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா
அகெயின் கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற டேட்டா எல்லாமே சேவ் ஆகிடும். ஓகே. ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அப்ளை ஃபார். ஸோ இந்த பேஜில் வந்து என்ன பேப்பருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்ளைங் ஃபார் பேப்பர் 1 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. இப்போ பேப்பர் 1 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா +2 முடிச்சுட்டு டிடிஎட் முடிக்கிறவங்க அந்த பேப்பர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க எந்த கேட்டகரி பாஸ்டா இல்லை அப்பியர் ஆகிறாங்களா அப்படிங்கிறத அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக இப்போ பிஎட் பண்ணுறவங்க ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், பேப்பர் 2 மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லாங்குவேஜ் 1, ஸோ அது லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. லாங்குவேஜஸ் 1 வந்து நீங்கள் அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம். தமிழ், ஓகே. லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை அப்படின்னா லாங்குவேஜ் 1 இங்கிலீஷ் ஆர் தமிழ். ஸோ அதில் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது ஈஸியோ ஸோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வரணும். ஓகே. த மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் கிளாஸஸ் 6 to 8. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேப்பர் 2 செலக்ட் பண்ணனால இதில் வருது. ஓகே. பேப்பர் 2 மட்டும் எழுதுறாரு இருந்தால் இப்போ செகண்ட் கேட்டகரி பாருங்கள். ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்டு ப்ளஸ் 2 year டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ அது வந்து இதில் வராது. பிஎட் பண்ணுறவங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் எய்தர் இன் கிராஜுவேஷன் ஆர் இன் போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்டு ஆர் பர்சூயிங். ஃபஸ்ட் இயரில் வந்து பர்சூயிங் வரும் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் பேச்சுலர் இன் எஜுகேஷன். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க. ஸோ அதனால் நம்பர் 2 செலக்ட் பண்ணிக்கலாம். இது நிறைய லிஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் எந்த கேட்டகரிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 2 இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஆஃபர்ட் ஃபார் பேப்பர் 2 மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ். ஸோ சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் ஆர் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சோசியல் சயின்ஸ் இருக்கிறவங்க சோசியல் சயின்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாம் டிப்ளமா இன் எஜுகேஷன் முடிக்கிறவங்க இதை டிக் பண்ணிக்கோங்க. கிராஜுவேஷன் வித் பிஎட் பண்ணுறவங்க இது மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு போகலாம். பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்க இல்லை பிஎட் பண்ணுறவங்க அப்பியர் ஆகிறவங்க எல்லாமே 2 பேப்பருமே எழுதலாம். பேப்பர் 1 வந்து 1 to 5 ஹேண்டில் பண்ணுற கிளாஸஸ்க்கு, பேப்பர் 2 வந்து 6 to 8 இல்லையா. இப்போ லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2 அதேமாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் போத் பேப்பர் 1 and 2 செலக்ட் பண்ணுறதுனால இங்கே ரெண்டுக்குமே மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வருதா. ஓகே, ஸோ அப்போ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் இதில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 இல்லையா, 1 to 5. ஸோ இப்போ 1 to 5 செலக்ட் பண்ணும்போது எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாமே சீனியர் செகண்டரி தான் வருது. ஓகே, இதில் 5th பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன். ஓகே, ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு சீனியர் செகண்டரி, ரெண்டாவது சீனியர் செகண்டரி, தேர்டு சீனியர் செகண்டரி தான் 4th. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் அண்ட் பர்சூயிங் ஆர் அப்பியரிங். ஸோ இந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 5 செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 5 செலக்ட் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் 6 to 8 ஹேண்டில் பண்ணும்போது இதில் உள்ள எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இதில் செகண்ட் கேட்டகரி பாருங்கள், அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் எய்தர் இன் கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன், பாஸ்ட் ஆர் பர்சூயிங் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் பேச்சுலர் இன் எஜுகேஷன். ஓகே, ஸோ அதனால் நம்பர் 2 செலக்ட் பண்ணிக்கலாம். யூஜி முடிச்சுட்டு பிஎட் பண்ணுறதா இருந்தால் இந்த செகண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் செகண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணி, ஏன்னா இதில் பாஸ்ட், பர்சூயிங் ஆர் அப்பியரிங் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் செகண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சப்ஜெக்ட் ஆஃபர்டு ஃபார் பேப்பர் 2. ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் சோசியல் சயின்ஸ். ஸோ எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த பேப்பர் நீங்கள் எழுதணும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பிஎட் மட்டும் பண்ணுறதா இருந்தால் டிகிரி இன் எஜுகேஷன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டிடிஎட் முடித்தவங்க தான் இந்த ரெண்டு பாக்ஸுக்குமே டிக் பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணிக்குவாங்க உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ். தென் இந்த செக்யூரிட்டி பின்னை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். ஸோ ஒன்ஸ் அப்ளை ஃபார் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வரும். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதில் பாஸ் ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இருக்கும். பாஸ்டு அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த இயர் இங்கே வரும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்பியரிங் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோர்ஸ் பண்ணுறவங்க, பிஎட் கோர்ஸ் பண்ணுறவங்க
ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து அப்பியரிங் கேட்டகரியில் கொடுக்கலாம். ஸோ அப்பியரிங் கொடுத்துட்டு இங்கே இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னா 2023. 2023ல ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிறாங்க. ஓகே, 2023ல செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிறாங்க ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன். ஸோ அதனால் 2023. ஸோ ரெண்டு பேருமே நீங்கள் 2023 செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த இயர் எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த இயர் செலக்ட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் நேம், ஓகே, எந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அது வந்து காமன் தான். எஜுகேஷன், எலிமெண்ட்ரி எஜுகேஷன், பிஎட் அண்ட் டிடிஎட். ஸோ அது வந்து இருக்குது, இது காமனாக செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, 2 கேட்டகரி தான், ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ எஜுகேஷன். தென் போர்டு யூனிவர்சிட்டி நேம். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் உங்கள் காலேஜ் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்பியரிங் இருக்கிறது வந்து பாஸ்டு அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் அப்படின்னா இந்த ரிசல்ட் மோடு மாறிடும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இயர் செலக்ட் பண்ணிவிட்டு கோர்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் மோடு வந்தோடனே பெர்சன்டேஜா இல்லை சிஜிபிஏவான்னு நீங்கள் பார்த்து உங்களுடைய பெர்சன்டேஜ் மார்க்ஸை கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெர்சன்டேஜ் மார்க்ஸ் அப்படிங்கும்போது கீழே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இது வந்து யாருக்குன்னா பாஸ் பண்ணவங்களுக்கு. ஓகே, டோட்டல் மார்க்ஸ் உங்களுடைய பிஎட்டில் எவ்வளோ டோட்டல் அப்டைன்டு, இந்த டோட்டலுக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே பெர்சன்டேஜ் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ உங்களோட இன்ஸ்டியூஷனல் பின்கோடு கொடுக்கலாம். எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ, எந்த இன்ஸ்டியூஷன் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிற பின்கோடு இங்கே கொடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி பின், ஸோ இதை டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்லோட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். ஓகே, ஃபோட்டோகிராஃப் அதில் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் பண்ணணும். அவங்க ஆல்ரெடி உங்கள் சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஓகே, ஸோ அதோடைய மினிமம் சைஸ் 10 KB, மேக்ஸிமம் சைஸ் 200 KB. சிக்னேச்சர் இமேஜ் ஸ்கேன் பண்ணி ஸோ அதையும் நீங்கள் ஜேபிஜி ஃபார்மேட்டில் வச்சுருக்கணும். மினிமம் சைஸ் வந்து 4 அண்ட் மேக்ஸிமம் சைஸ் 30. ஸோ இதை வந்து நீங்கள் சிஸ்டத்தில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அதை நீங்கள் அந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் சிக்னேச்சரும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அப்லோட் சிக்னேச்சர் அண்டு ஃபோட்டோகிராஃப் பார்ட். நெக்ஸ்ட் சூஸ் எக்ஸாமினேஷன் சிட்டி. ஓகே, ஸோ எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணணும். ரைட், ஸோ இப்போ ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூஸ் எக்ஸாமினேஷன் சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், மதுரை வந்து சிட்டி கோடு அண்டு டோட்டல் கெப்பாசிட்டி. ஓகே, 678 டோட்டல் கெப்பாசிட்டி. அதில் டோட்டல் ஆக்குபைடு 235, டோட்டல் வேக்கண்ட் பாருங்கள் 443. ஓகே, 443 வேக்கண்ட் இருக்கணும். ஸோ இதில் எக்ஸாமினேஷன் வந்து மதுரை எழுதுறவங்க 443 வேக்கண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குற இந்த சிட்டி கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைக்கு போக சென்னை இப்போ செலக்ட் பண்ணுறோம். மொத்தமே பாருங்கள் 7, டோட்டலாக 7 எக்ஸாமினேஷன் சிட்டி சென்டர்ஸ் இருக்குது. இப்போ சென்னை செலக்ட் பண்ணுறதா இருந்தால் பாருங்கள், சென்னையில் வந்து 237 எக்ஸாமினேஷன் சிட்டி கோடு, 3502 வேக்கண்ட் இருக்குது. டோட்டல் கெப்பாசிட்டி அதில் டோட்டல் ஆக்குபைடு பார்த்தீங்கன்னா 1270, டோட்டல் வேக்கண்ட் வந்து 2232 அவைலபிள் சென்னையில் இருக்கும்போது. அதே சமயத்தில் கோயம்புத்தூராக இருந்தால் இப்போ உள்ள டேட், இன்னைக்கு டேட் படி பார்க்கும்போது இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஃபில் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸ்லேயே ஆல்ரெடி ஸோ வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் யார் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறவங்களோ அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கிடச்சிரும். குறிப்பிட்ட டேட் லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் டேட்டில் 2 or 3 days முன்னாடி ஃபில் பண்ணுறதா இருந்தால் மோஸ்ட்லி நீங்கள் கேட்குற எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லாமே ஃபில் ஆயிரும். ஸோ அதனால் உடனே இப்போ ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கேட்குற எக்ஸாம் சிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ கோயம்புத்தூர் பாருங்கள் 581 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது நீங்கள் நாகர்கோயில் சென்டர் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் 71 ஆக்குபை பண்ணியிருக்கு. இன்னும் 548 சீட்ஸ் வேக்கண்ட்டில் இருக்குது. இது சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 394, டோட்டல் ஆக்குபைட் 153 so far அண்ட் டோட்டல் வேக்கண்ட் 241 வேக்கண்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் வந்து 619, 344 ஆக்குபைட், 275 சீட்ஸ் அவைலபிள். அண்ட் திருநெல்வேலி 583 டோட்டல், 161 ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேக்கண்ட் 422 அவைலபிள். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எந்த எக்ஸாம் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் உள்ள வேக்கண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த சுயம் எக்ஸாமினேஷன் எழுதும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. எந்த சென்டர், சிலர் சிட்டி, அதர் ஸ்டேட், அதர் எக்ஸாம் சென்டர்லாம் போய் எழுதுகிற மாதிரிலாம் இருந்தது. சில இது மட்டும் இல்லை, மற்ற எக்ஸாம் சென்டர் அந்த மாதிரி வரும் எந்த எக்ஸாம்னாலும். ஸோ இதில் வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க.
நம்மளுடைய எக்ஸாம் சிட்டி எவ்வளோ அவைலபிளோ அதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் சிட்டி கிடச்சிடும். ஸோ இல்லாத போது தான் நீங்களே செகண்ட் ஆப்ஷன் போகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணுறது தான் அந்த மாதிரி வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ உங்களுடைய எக்ஸாம் சிட்டி எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் மோட் ஆஃப் பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஆன்லைன் பேமெண்ட் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட். ஓகே, இதில் நீங்கள் என்ன எக்ஸாம் சிட்டி செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, ஸோ அதில் செக் பண்ணிவிட்டு தென் கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து கேண்டிடேட் நேமோட அப்ளிகேஷன் நம்பர், ஃபீஸ் பேமெண்ட்டு, கஸ்டமர் ஐடி, பேமெண்ட் ப்ரொவைடர், எனி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுத்துருங்க. பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட்டா, டெபிட் கார்டா, இல்லை நெட் பேங்கிங்கா, யூபிஐ ஆர் கியூஆர் கோட், ஸோ அந்த கேட்டகரியில் போயிட்டு இந்த எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டு, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம், பேமெண்ட் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் சிட்டி செலக்ட் பண்ணுறது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்கும். ஸோ இந்த டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். ஸோ இதோட ஒரு வெரிஃபை பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டாப் கார்னரில் பார்த்துட்டிங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம் வரும். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் பேப்பர் 1 பேப்பர் 2. தென் அதுக்கப்புறம் பேமெண்ட், அதுக்கப்புறம் எக்ஸாம் சிட்டி செலக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம் சிட்டி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் போகும். ஸோ பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய எல்லா ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சா எடிட் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை எடிட் பண்ணிவிட்டு தென் கன்ஃபர்மேஷன் போயிட்டு அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்டையர் ப்ராசஸ் ஆஃப் சிடெட் அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் இப்போயே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கேட்குற எக்ஸாம் சிட்டி வந்து கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சிலபஸ் பேஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.